அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அரிதாக பெற்ற இந்த சரீரம் இருக்கும்போது நாம் பெற வேண்டியவற்றை பெற வேண்டும். அதை விடுத்து உலக விவகாரங்களில் ஈடுபட்டு வீணா விருதாவாக நம்ம அந்த சரீரத்தை நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி 4-6 மாதம் 10 மாதம் தான் வயிற்றில். அதை கூத்தாடி போட்டு உடைத்தாண்டின்ற நாடோடி பாடலை போல் எல்லாரும் அப்படி தான் காலம் கழிச்சு போயிடும். இது தெய்வ கதியாக எங்களுக்கு கொடைக்கல் சுப்பிரமணிய சாமின்றவருடைய துணையும் அவருடைய அனுக்கிரகம் பெற்றதுனால எங்களுடைய பாதையே இந்த திசைக்கு மாறி அவரை போன்ற மகான்களை நாங்கள் இதுவரைக்கும் பார்க்கலை. அவருடைய ஏற்பட்ட அந்த தொடர்புனால் இந்த பாதையில் எங்களால் முடிந்த வரைக்கும் பயணிக்கிறோம். எங்களை அடிவற்றி வர்றவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறோம். அவங்களையும் மேன்மை பெற வழிகாட்டுறோம். நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரி விவேகம் மத்திய ஏகபரங்கள் வரும் போகங்களில் நிராசை சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதி என்று 6 கூட்டம் முக்தியை விரும்பும் இச்சை மொழிவர் சாதனம் என்ன அங்கே. இந்த 4 சாதனங்கள் கைவரும். நித்திய அனித்திய வசு விவேகம், அழியாத பொருள் பரம்பொருள் இறைவன். இந்த பூத பௌதிகமெல்லாம் பெயரும் வடிவமாக இருக்கக்கூடியதெல்லாம் அழியக்கூடியது, ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் மாறக்கூடியது மறையக்கூடியது. நித்திய நித்தியங்கள் நிர்ணயம் தெரி விவேகம் நம்ம அறிவு கொண்டு வரும். மத்திய எகவரங்கள் வரும் போகங்களில் நிராசை. இந்த உலகத்தில் பூ உலகில் நாம் அனுபவிக்கிற எல்லா பொருள்களையும் படிப்படியாக நாம் ஆசை இல்லாமல் ஆசையர் மீன்கள் ஈசனோடாயினும் ஆசையர் மீன்கள் ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பம் ஆசை விடவிட ஆனந்தமாமே திருமூலர் சொல்கிறார். இல்வாழ்க்கையில் இருக்கிறோம், எல்லா செயல்களையும் நாம் செஞ்சு தான் ஆகணும். அதுங்கள பற்றில்லாமல் வாழ பழகிக்கணும். அது காலப்போக்கில் நாம் அது போல் செய்து பழகின்னு வரும்போது தானாக இயற்கையை அமைஞ்சு போகுது. இதனோடு நாம் என்ன பண்ணணும், நல்ல குரு அடுத்து அந்த உபதேச வாக்கியம் பஞ்சாட்சரமோ சடாட்சரமோ அஷ்டாட்சரமோ அல்லது எந்த கொடுக்குறாங்களோ அவங்கவுங்க அந்த சித்தி பெற்றதில் எது இருக்கோ அந்த குருக்கிட்ட அவங்க கொடுக்கறத வாங்கி இந்த நம்முடைய செயல்களெல்லாம் செய்கிற நேரம் போக எங்களுக்கு எங்கள் குரு அதர் பகலெல்லாம் குடும்ப விவகாரங்கள்லாம் எல்லாம் இல்லறத்தில் இருக்கிறப்பா தொழில் இருக்குது, அதில் இருங்க. இரவில் சாப்பிட்டு உறங்கும் போது ஒரு 1/2 மணி நேரம் தியானம் பழகுங்க. அந்த தியானம் பழகும்போது தான் ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு என்கின்ற நிலை போய் அந்த பரம்பொருளும் நாமும் ஏகம் ஒன்று என்பதை நூல்கள் மூலமாக படிக்கிறோம், குரு முகாந்திரமாக கேட்கிறோம். அதை நாம் அந்த நிலையை அடையக்கூடிய நிலை அதில் கிடைக்கிறது. அப்படி கிடைச்சாக்கா மீண்டும் பிறவி இல்லை. அது ஜீவதசையிலேயே நாம் அதை முக்தி அப்படின்னு சொன்னால் அப்போது தேங்காய் என்ன பண்ணுறோம், தட்டி பார்த்து முத்தி இருக்குது. அதே தான் நம்முடைய பிறவியில் நாம் முற்று பெறுவதற்காக நாம் அடைய வேண்டிய ஒரு நிலையை முக்தி பேருன்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம நூல் படித்தாலும் எத்தனை கோயில்களுக்கு போனாலும் காசி ராமேஸ்வரம் போனாலும் குரு முகாந்தரமாக நாம் அந்த பொருளை உணராமல் இந்த நிலையை அடையும் பொழுது சாத்தியமில்லை. எந்த நூல்களிலேயும் அதுக்கு உண்டான தாத்பரியம் சொல்லலை. இப்போது நாங்கள்லாம் அது போல் அனுபவிச்சதுனால எங்களால் தைரியமாக எங்கே ஒன்றாலும் சொல்ல முடியும். குரு தான்
பரிசன வேதி பரிசத்ததெல்லாம் வரிசை தரும் பொன் வகையாகுமா போல். தொட்டதெல்லாம் பொன் ஆகும்னு சொல்லிட்டு நான் அப்போ சின்ன வயசில் பாடம் படிச்சுருக்கேன். பரிசன வேதி பரிசித்ததெல்லாம் வரிசை தரும் பொன் வகையாகுமா போல் குரு பரிசித்த குவலையுமெல்லாம். குருவானவர் அவர் தொட்டதும் திரிமலம் தீர்ந்து சிவனவனாமே. மும்மலங்களும் அவர் அந்த அவருடைய பரிசம் பட்ட உடனேயே, அந்த பார்வைப்பட்ட உடனேயே அந்த மும்மலங்கள் நீங்கி அந்த நிலையை நாம் எய்துகிறோம் சொல்லிட்டு கைவல்யத்தாரும் அந்த 3 வேறு எந்த நூலிலையும் சொல்லலை. அன்னை தன் சிசுவை ஐயன் ஆமை மீன் பறவை போல தன்னகம் கருதி நோக்கி தடவி சன்னது இருத்தி உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு சொல்வேன் சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்றார். தொடர்ந்து வரக்கூடிய பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு சொல்லி சங்கிலி தொடர் போல் வரக்கூடிய அதை பவத்துன்பம் சொல்கிறாங்க. அருணகிரி சாமி கூட எத்தனையோ பிறவி பெற்று இழைத்திடும் தீமைகள்லாம் இவ்வளோ பிறவிதான் சொல்லிட்டு நாம் எழுகடல் மணலில் அளவிடர் கரிது எனது இடர் பிறவியின் அவதாரம் குறிப்பிடும். ஒரு கை மணலையே நம்ம எண்ண முடியாது. அவர் என்ன சொல்கிறார், 7 கடல் மணல் கூட எண்ணிடலாம். நாம் பிறந்திருந்து இருக்கிற இந்த நிகழ்வை எண்ண முடியாதுன்னு சொல்லலாம். அப்போ யுகம் யுகமாக நாம் அந்த பிறப்பிறப்பு என்கின்ற சுழலில் அகப்பட்டு துன்பங்களை தான் எங்கெல்லாம் பிறவி இருக்குதோ, எங்கெல்லாம் வடிவம் இருக்குதோ, எங்கெல்லாம் உடல் இருக்குதோ அங்கெல்லாம் துக்க வியாப்தி தான், துன்பம் தான். நாம் உடல் இல்லை அப்படின்னு சொன்னால் கருவி கரணங்கள் இல்லாமல் இப்போ நமக்கு அது சான்று உறங்குறோம். நல்லா உழைச்சோம், சாப்பிட்டோம், குளிச்சுட்டு சாப்பிட்டு உறங்கும்போது எந்த நிலையும் தெரியாமல் சுகமாக தூங்கணும்னு சொல்கிறோம். அப்போ உறங்கும்போது நமக்கு கருவி கரணங்கள் இல்லாதனால அந்த சுகத்தை போய் அனுபவிக்கிறோம். அப்போ இந்த தேகம் இல்லைன்னா நம்ம எல்லா காலங்களிலும் சுகமாக தான் இருப்போம்னு சொல்லிட்டு ஞானிகள் அவங்க கண்ணில் தியானத்தில் அவங்க அனுபவித்து உலகம் உய்வடையும் பொருட்டு இதை கொடுக்குறாங்க. இப்போ கைவல்யம் ஒரு மாணவன் சிஸ்டமேட்டிக்காக இந்த உலக வாழ்விலிருந்து விடுதலை பெறத்துக்கும் மீண்டும் பிறவி இல்லாமல் போகிறதுக்கும் அழகான ஒரு நூல் தமிழில் வடித்து கொடுத்துருக்காங்க. ஏராளமான நூல் இருக்குது. 12 திருமுறைகள் இருக்குது. திருமந்திரத்தை போல நமக்கு நெறிப்படுத்துறதுக்கு வேறு எதுவும் இல்லை. மற்ற இந்த திருமுறைகள் எல்லாம் பக்தி மார்க்கத்தை சொல்லிட்டு போகும். நீ பஞ்சாட்சரத்தை தியானம் பண்ணணும்னு சொல்லிட்டு பகிரங்கமாக சொல்லக்கூடிய நூல் திருமந்திரம் தான். இப்போ வேறு எந்த நூலிலையும் எவ்வளவு மடங்கள் இருக்குது, பெரிய பெரிய மடங்கள் இருக்குது. அவங்கெல்லாம் வெளியிட்டிருக்கிற நூல்களில் கூட நாம் பஞ்சாட்சரத்தை தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் குறிப்பிடலை. திருமூலர் தான் தோல பஞ்சாட்சரம், சூட்சும பஞ்சாட்சரம், காரண பஞ்சாட்சரம், மகா காரண பஞ்சாட்சரம், நாய் ஓட்டு மந்திரம்னு சொல்லிட்டு அதை பாகுபாடு படுத்தி கொடுக்குறார். அவரை போல இந்த 9 தந்திரங்கள் வாயிலாக நமக்கு கொடுத்துருக்கிற அதில் இப்போ அந்த 7ஆம் தந்திரம் தான் இவைகளெல்லாம் நிறைய நமக்கு எடுத்து சொல்கிறோம். நாம் ஓய்வடையும் பொருட்டு இந்த மாநில பிறந்தவங்கள்லாம் இந்த பிறவிலேயே முக்தி பெறணும், மீண்டும் பிறவா நிலையை அடைய வேண்டும் என்ற பெரும் கருணையினால் அவங்களெல்லாம் நமக்கு வகுத்து கொடுத்துருக்குறாங்க. அதை நாம் சொன்னால் இப்போ எல்லா கோயில்களிலும் அதுக்குண்டான மூல மந்திரங்கள் எழுதியிருக்குது. எல்லாரும் நூல்களை எழுதியிருக்கிறாங்க. அந்த நூல்களில் இந்த மூல மந்திரங்களை எழுதியிருக்கிறாங்க. நாமும் படிக்கிறோம், கோயிலுக்கு போகும்போது அதை சொல்கிறோம். அது பலன் தருதான்னு சொன்னால் அது போல் அது பலன் தரல. குருமுகாந்தரமாக பெற்றதான் அன்னை தன் சிசுவை ஐயன் ஆமை மீன் பறவை போல். ஆமை முட்டையிட்டுட்டு மணலில் மூடிட்டு எங்கேயோ போயிடுச்சு. அது எப்போ அந்த முட்டையோட நினைப்பு வருதோ
அப்போது ஆமைக்குட்டியாக உருவாயிடுது. அடிக்கடி அந்த நினைக்கிறதுனால. அதுபோல் குருவானவர் சீடன் இப்பிறவிலேயே நற்கதி அடைய வேண்டும் என்கின்ற அவர் அப்பப்போ அவருடைய உள்ளத்தில் நினைக்கிறதுனாலேயும், அவரை பார்க்கும்போது தரிசனம் பண்ணும்போது அவர் அருள் கூர்ந்து பார்க்கறது மூலியம். இப்போ மீன் முட்டையிட்டு திரும்பி கூர்ந்து பார்த்தோன்னா முட்டை பொறிஞ்சி மீன் குட்டி ஆகிடும். அதை போல் அருள் கூர்ந்து குருவானவர் பார்க்கறதுனாலையும், குருக்கிட்ட நாம் ஆசீர்வாதம் பண்ணும்போது அவரை பார்க்குறோம், அவருடைய பாதங்களை தொழுது வரும்போது அவர் சீடனது தலைமையில் கையை வச்சு தடவி கொடுத்து அந்த அஸ்த சயோகம் உபதேச காலங்களிலும் அவர் எப்பெல்லாம் சந்திக்கிறோமோ அந்த காலங்களிலும் அவர் பண்ணுறார். பறவை மாதிரி முட்டையிட்டு அடைக்காக்குது, குஞ்சு உருவாது. அதை போல் இந்த 3 நிலைகளும் கைவல்யத்தில் தான் இந்த கருத்து சொல்லுது. மற்ற நூல்களில் இந்த 12 திருமுறைகள்னு சொல்கிறோம்னா அதுலேயும் சொல்லலை. இப்போ இந்த திருமூலரும் இந்த கருத்தை சொல்லலை. ஆனால் பஞ்சாட்சரத்தை பற்றி நிறைய பேசுகிறார், யோகத்தை பற்றியும் பேசுகிறார். அவர் சொல்லாத கருத்துக்களே இல்லைன்னு சொல்லலாம். இப்போ நமக்கு கைவல்யம் தான் இது போல் குரு அடுத்து இந்த நிலையை அன்னை தன் சிசுவை ஐயன் ஆமை மீன் பறவை போல தன்னகம் கருதி நோக்கி தடவி சன்னதிருத்தி உன்னது பிறவி மாற்றம் மீண்டும் பிறவா நிலையை அடையக்கூடிய அந்த முக்தி பேர் பற்றி அந்த முக்தி பேர் இப்போ கைவல்யத்தார் 4 வகையாக அந்த ஜீவன் முக்தர்கள் பற்றி பேசுகிறார். 4 வகையாகும் கேளாய்: பிரம்மவித்து, பிரம்மபரன், பிரம்மபரியன், பிரம்மபரிட்டன். இந்த ஜீவதசையிலேயே நாம் அந்த முக்தி பேர் அடையிறதுனால்தான் அந்த ஜீவன் முக்தின்னு பேசுகிறோம். ஜீவதசை நாம் இந்த பிறவியை நம் நடத்தி முடிக்கிறோம், வாழ்ந்து முடிக்கிறோம். அப்போ வாழுங்காலத்திலேயே நம்ம அந்த முக்தி பேரை பற்றி குரு அடுத்து உபதேசம் பெற்று நாம் அடைகிறதுனால அது ஜீவன் முக்தி, ஜீவதசையிலேயே அடைய வேண்டும். அதுக்கு அடுத்து அந்த ஜீவன் முக்தி அந்த பிரம்மவித்து வரன், அதுக்கு மேல்நிலை வரியான், அதுக்கு மேல்நிலை வரிட்டன், விட்டோபா, பூண்டி மகான். இவங்கெல்லாம் ஒரு நூற்றாண்டு காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள். எவிடன்ஸ் இருக்குது. பூண்டி மகானுக்கு ஆசிரமம் இருக்குது, அங்கே அவருடைய சமாதி இருக்குது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவருடைய குரு பூஜை நடத்தினாங்க கேளூராண்ட. இங்கேயும் மெட்ராஸ்லேயும் எத்தனையோ இடத்துங்களில் இருக்கலாம். நமக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கலாம். நாமும் முயன்ற அந்த நிலையை அடைய முடியும் அப்படின்றது தான் கைவல்யத்தோட தாத்பரியம். பிரம்மவித்து, பிரம்மவரன். திருவள்ளுவர் கூட ஒரு இடத்துல உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து, அந்த வரனை பற்றி அங்கே பிரஸ்தாபம் பண்ணுறார். உரனென்னும் தோட்டியான் அறிவு கொண்டு ஓரைந்தும் காப்பான் மெய் வாய் கண் மூக்கு செவி, இந்த 5 கருவிகளையும் அடக்கி ஆளக்கூடிய உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து, பிரம்ம வித்தும் பிரம்ம வரணை பற்றியும் அந்த குரலில் ஒரு சொல்கிறார். பரிமேலழகர் உரையில் தான் அவர் விசாரமாக பேசுகிறார். மற்றவர்கள் அதனால தான் சிலாக்கியமாக திருக்குறளுக்கு உரையாசிரியர்கள் 10 முறை எழுதியிருந்தாலும் பரிமேலழகர் பற்றி பேசுகிறதுனால அவர் தான் அந்த குரு சீடன் அவர் அடைய வேண்டிய நிலைகளை பற்றி அங்கே விவரிக்கிறார். நிறைய குறள்களில் அது போல் அவர் கொடுக்குறார். கைவல்யத்தை போல் நமக்கு தமிழில் எளிமையாக இது போல் இன்னொரு நூல் நமக்கு இல்லை. இந்த மடங்களெல்லாம் கைவல்யத்தை தான் பிரதானமாக. இப்போ எங்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாத காலத்தில் குரு கிடைச்ச பிற்பாடு இந்த நூல் பற்றி அவர் மாதத்துக்கு ஒரு முறை எங்களாம் வந்துடுவார். கொடைக்கல்லிருந்து இந்த பாடமாக நடத்துவார் எங்களுக்கு பாடமுறையாக. இப்போ இது கூட ஒரு பல நூல்களை எங்களுக்கு விசார சந்திரோதயம், விசார சாகரம், இது பஞ்சதசி பிரகரணம்,
அது போல் பல நூல்களை எங்களுக்கு பாடமாக நடத்தியிருக்கிறார். எது எவ்வளோ எத்தனை பேர் இதுனாலும் நமக்கு பிரதானமாக திகழறது கைவல்யம் தான். கைவல்ய உபநிஷத்தை தமிழ் படித்திருக்கிறாங்க. இது இப்போ இங்கே இவங்க தான் நன்னிலம் தாண்டவராய சாமி கைவல்ய நவநீத ஞான பெருமன்றம் பாடிய நல்லூர் இவங்க தான் நிறைய நூல்களே எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் ஆரம்ப காலத்தில் இந்த நூலே கிடைக்கல, கட்டளையே கிடைக்கல. அது எங்கள் குருநாதர் ஒரு நோட் புக்கிலேருந்து எங்கேயோ வாங்கி வந்து கொடுத்தாரு. அதிலிருந்து தான் அந்த கட்டளையை நாங்கள் கையில் இப்போ எழுதணும். இதுவும் கைப்படை எழுதுன பிரதி வச்சுன்னு இருக்கோம். அதுக்கப்புறமாட்டு தான் இவங்க பாடிய நல்லூரில் கணபதி பதிப்பக்கம் நிறைய நூல்களை கொடுத்து சரளமாக எங்களுக்கு அந்த நூல்கள் கிடைச்சது.